பாண்டிச்சேரிக்கு போறோம் மச்சான். பாண்டிச்சேரிக்கு போறோம். பாய் ஹெல்மெட் பாத்தீங்க, பைக் வாங்கிட்டேன், ஹெல்மெட் வாங்க காசு இல்ல. அதனாலதான் இந்த ஹெல்மெட்ல போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம எங்க போறோம்? அம்பத்தூர் போன கள்ளக்குடிக்க. அம்பத்தூரா போலாமா? காரைக்கால் போயிட்டு இருக்கோம். இவருதான் பாருங்க, இவரு மனசுல இவரு வந்து அஜித்னு நினைப்பு நினைக்கிறேன். ரேஸுக்கு கிளம்பி நிக்கிறாரு. எல்லாம் போவோம். பாருங்க, ரெண்டு கேடிஎம்க்கும் R15க்கும் இதுதான் போட்டியே. ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். நம்ம கல்லு குடிக்க போறோம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லு குடிக்கதான் போயிட்டு இருக்கோம். இது வந்து யாரு ஊருன்னே தெரியல, ஆனா இது எங்க ஊர் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப பாருங்க, சம்மர் சீசன்ல எப்படி இருக்குதுன்னு சுத்தமா சும்மா எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இப்பதான் பருத்தி எல்லாம் போட்டுக்கிறாங்க நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லா பருத்தி தான், ஃபுல்லா பருத்தி தான் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இப்போ பார்த்தா நம்ம ஊரே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் இருக்கு. அது ஒரு 2 month 3 monthல அப்படிலாம் இல்ல. 3 monthல இப்ப நெல்லு சாகுபடி பண்ண ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஊரு. போலாம், நல்ல நல்ல பிளேஸ் எல்லாம் இருக்கு, பார்ப்போம். பிளேஸ்லாம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, சும்மா நார்மலா இருக்கும், அவ்வளவுதான். தாஜ்மஹால், அதாவது திருவாரூர்ல குட்டி தாஜ்மஹால் ஒண்ணு இருக்கு, அதுவும் பார்த்துட்டு போலாம். உங்களுக்கு சூப்பரா இருக்கும், நான் காமிக்கிறேன் வேணும்னா. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. வந்துட்டாருங்க நடுவுல வந்து. பொறுமையா போங்களா, நம்ம ஹீரோ வந்து அது வேற ஈடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு, பாவம் வர முடியாம வந்துட்டு இருக்குது பின்னாடி. பாருங்க, சேசிங்கள முந்திச்சு, சேசிங்கள போயிடுச்சு பாருங்க. பைக் வச்சுட்டு சேஸ் போடுறாரு. நம்ம வண்டி எல்லாம் பண்ண முடியாதுங்க, பயங்கரமா இருக்கு நம்ம வண்டி. ஹீரோனா சும்மாவா? ஐயோ முடிச்சிருவாரு போலயே. யோ தாத்தா, பயங்கரமா இருக்கு. ஹீரோ ஹோண்டா கம்பெனி இருந்தீங்கன்னா பாத்துங்க, விளம்பரத்துக்கு எடுத்து போட்டுங்க. பயங்கரமா இருக்கு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. வண்டி எரிபொருள் நிரப்பிட்டு இருக்கோம், எரிபொருள் நிரப்பிட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கோம், அவன் ஒருத்தன் எங்கேயோ வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான். கேமராமேன் உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு? நீங்க என்னடானா அங்க இருந்து அங்க போறீங்க, நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். கேமராமேன்னா இங்க எங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுதான் வேலை. அவன் ஒரு ஏறுதா இல்லையா?
சோலி முடிச்சு. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஒரே ஊர்ல டைம் பட்டாம வந்துட்டோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு நம்ம பதனி குடிக்க போகிறோம். காலையில் பதனி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. அதாவது வயிறு புண்ணு இருந்தாலும் காலையிலே வெறும் வயிற்றுல குடித்தோம்னா வயிறு புண்ணு எல்லாமே ஆறிடும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் இவங்கள்ட்ட ஊருக்கு கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஊர்ரா அம்பத்தூரா, அம்பத்தூர். ஒருத்தன் அம்பத்தூருங்கிறான், ஒருத்தன் அம்பகளத்தூருங்கிறான், அப்போ அம்பகரத்தூருங்கிறானுங்க. ஊரு பேர் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேரே கேட்காம வந்து கல்லு குடிக்க போறேன்னு சொல்லிட்டு திருவாரூர்ல இருந்து காரைக்கால் அழைச்சிட்டு வந்துருக்கானுங்க. என்ன சொல்றது பாருங்க. இப்ப கூட பாருங்க ரூட் எந்த ரூட்லயே தெரியாது. ஆனா போயிட்டு இருக்கிறானுங்க. எதுக்கு போறானுங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நாங்க அவங்கள எதுக்கு திருடி வரோம்னு எங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் தூரம் தான் சொல்றானுங்க. பாப்போம், பின்னாடியே போலாம். அதுக்கே பிடிச்சிட்டு இருக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இல்ல அங்க ஒரு பாதை இருந்துச்சு, அங்கதான் போனோம். அங்க வெறும் நடப்பாதை, வண்டி போவாதானா. கொஞ்சம் தூரம் எடுத்துக்க வரைக்கும் பிடிச்சாச்சு, கையில பிடிச்சாச்சு கல்ல. கல் எப்படி இருக்கு? உங்க சுவை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. சரக்கு எங்க? தேன் கூட்டுலதான். தேன் கூட்டுலதான். முருகேசா, தேன் மாதிரி இதுரா சருக்கு எங்க வாங்கினா? தேன் கூட்டுல தான். அவ்வளவு பணம் வருது. எண்ணங்கள் 15, பழங்கள் 15. என்ன இவ்வளவு இனிப்பா இருக்கு? கல் ஒரு 2 லிட்டர் மட்டும் தான் கல் கிடைச்சி நமக்கு. அதே கொடுத்தாங்க இல்லைன்னா அது அடுத்தது 2 லிட்டர் 2.5 லிட்டர்னு நினைக்கிறேன். அது ஆகலை. அடுத்து தோ தெரிஞ்சு பாருங்க, கடலில் வந்துட்டோம். ஆனால் பீச்சுக்கு இன்னும் வரல. போனோம் இன்னும் கொஞ்சம். பீச்சு அது கொஞ்சம் பெரிய பீச்சு, நல்லாயிருக்கும். காரைக்கால் பீச்சு. இங்கெல்லாம் யாருமே இருக்க வணக்கம்லாம் மாப்பிள்ள. போ நேரம் போ. இது கிடையாது, அப்படி மெயின் பீச் அங்கே இருக்கா. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அண்ணா வீடியோ என்ன பார்த்துட்டு போறாரு. காய்ஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் லொக்கேஷனு. சும்மா அங்கே போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். பார்ப்போம் உள்ளே போயிட்டு. வழி இந்த இருக்கு. வீடியோ காய்ஸ் ஆஃப் ரோடில் போயிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடு வண்டி நம்ம வண்டி கடை இதுலேயே ஏறி வரோம். நம்மளுக்கு மாட்டியாவுள்ளேயும் சரி குளத்துக்குள்ளேயும் ஏறி இருக்கோம். இப்போ ஹீரோ என்ன மரம் தான் அது? சவுக்கு மரமாடா. ஸ்பாட் ஆல்ரெடி நம்ம பசங்க போட்டுக்கிறானுங்க அங்கே ஸ்பாட்டு. அது வேறு குரூப்னு நினைக்கிறேன்.
ஒரு நம்ம வண்டி வந்துட்டு ஹீரோ வண்டி நம்ம கடலுக்குள்ளே விட்டாலும் நம்ம வண்டி இறங்கும். கடலுக்குள்ள தான் போகிற மாதிரி இருக்கும். போகலாமா பீச்சுக்கு? நல்ல ஸ்பாட்டுங்க சைடு. இன்னும் பீச்சுக்கு போகல. பீச்சுக்கு அங்கே பெரிய பீச்சுக்கு போனோம்னா நல்லாயிருக்கும். மெயின் பீச்சுக்கு சூப்பராக இருக்குங்க. பசங்களோட வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருக்கு இடம். நல்ல ஸ்பாட்டு. என்ன ஒன்று குப்பையாக கிடக்கும் அங்கே இங்கேயும். நல்ல குப்பையாக இருக்கு. ஆமாம், குப்பையெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு பீச்சை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. அங்கே வருங்க நம்ம பசங்க வருங்க, தொட்டிலாம் கட்டி விட்டுக்கிறானுங்க. பயங்கரமாக இருக்கும். ஒண்ணு வாழ்த்தாரு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த இது அது நல்லா வேணாம் பண்ணி பீச்சுக்கு எங்கே போ போட்டில் ஒரு வந்து கேட்பான். போட்டு எங்கே நம்மளுக்கு கொடுக்க முடியுமா? எந்த பரதேசி பண்ண விளந்ததில்லை. நல்லா இருக்கு. ஒரு காக்கா கூட இல்லை. அந்த ஓங்க நம்ம போட் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். வண்டி எடுத்து கடலில் போகாமல் அதான் அது இப்போ இதுதான் ஃபோம் தான் அது. நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்க, ஜாலியாக இருக்கும். நல்ல ஸ்பீட்டு, நல்ல ஸ்பாட் இது. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதம தனியாக இருக்கணும்னா இங்கே வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். சூப்பரான இடம் அது. நல்லா பசங்களோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். போறோம் மச்சான், பாண்டிச்சேரிக்கு போறோம். பாண்டிச்சேரிக்கு போறோம். 4 பீர் அடிக்கிறோம். உங்களுக்கு மெயின் பீச் தான் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இங்கேருந்து ஒரு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சரியான பாயிண்ட் பா அக்கா மகா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுட்டு இருக்கிறல? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ இதுலயே முடிஞ்சு கோடைக்கால ட்ரிப் ரொம்ப மோசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மோசமா இருக்கு. வெயில் அடிக்க எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு பிரியாணி ஆப்ல இருக்கா? இல்ல ஆன்லதான் இருக்கு. சாப்பாடு கடை எங்கேயுமே இல்லைங்க. சுத்தி வந்துட்டு இருக்கோம். கடைசியில எங்க பஞ்ச காலத்துல மந்தியாச்சும் வந்து சாப்பிடலாம்னு சாப்பிடுவோம். இன்னும் வெயிட்டிங். மந்தி சாப்பிடுறது பஞ்ச காலமாடா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? சரி, போதையர்ல கடைசியில் மட்டையாராதீங்க. வந்துச்சுங்க. ஆர்டர் தர்றேன். மந்தின்னு கடைசின்னு சுத்தி மந்திய கண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு வீடியோ எடுக்க வரணும்னா ஆமா, இன்னொன்னு வரட்டும், சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மந்தி வந்துருச்சு. அவ்வளவுதான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தான். ஆனா பொடிச்சுக்கிறாங்க. அண்ணா செம்ம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
சாப்பிட்டு பாக்கலாம், சாப்பிட்டு வந்தோம். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? வீட்டுக்கு பொறுத்தவரை எந்த ஒரு மெடிசனுமே கிடையாது. அஞ்சரி இப்போ உள்ள சரி, அப்புறம் எதுக்கு தான் போடுறாங்க? சளி காய்ச்சல். அந்த கோழியை வந்து பிறந்த நாள்ல வந்துட்டு தீவனம் தான் அதுக்கு மெயின். இந்த ஃபீடு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த ஃபீடு தான் அப்படி க்ரோத் பண்ண வைக்கிறது. ஆனா இனியே 1 லிட்டர் கல்லு குடிச்சிட்டு பண்ண அதாவது கொடுமையில கொண்டு இனியே 1 லிட்டர் கல்லு குடிச்சிட்டு. ஆமா, நீங்க தான் போதையில இருக்கிறீங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு? கோணாம்பரப்பு போயிட்டு சத்திய கதையா பண்ணுங்கள கொல்லிமலை. அடுத்தது கொல்லிமலை எங்கடா இருக்குங்க? கடல் தான் இருக்குது. கொல்லிமலை போகணும். எங்க அம்மா கறி எடுத்து கொடுக்க சொல்லி வர சொல்றாங்களா வீட்டுக்கு? அதே எங்க அம்மா அங்க சமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு இங்க காரைக்கால் வந்துருன்னு தெரியாது. போயிட்டு வந்துடுறோம் கல்லு குடிக்கணும். சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு. இங்க வந்து பார்த்தா இருக்கீங்க, இங்கதான் பாண்டிச்சேரியில இருக்கேன். அப்ப நீங்க வீட்டுக்கு நல்லா வருவாங்க. அளவுல லீவ் கேட்டது கொடுத்துட்டானுங்க. அளவுல சரிப்பா நாளைக்கு வந்துருவியா அப்படின்னா ரொம்ப தூக்கம் தான் வரும். வரதே கிடையாது. உடம்பு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு சாப்பிடறேன். ஆமா, ஏழை மாடு மாதிரி செஞ்சா அதெல்லாம் அப்படியே உள்ள போய் அதுவே ஆப்ட் ஆகி அதே கரைச்சிடலாம். நீங்க சாப்பிட்டு சரக்க போட்டு இப்படி போகலாம் அப்படின்னு இருப்பீங்க. அப்பெல்லாம் படத்துக்கு இருந்ததுனாலதான். அப்புறமேட்டு குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், ட்ரிங்கிங் ஜூஸ் காலையில எந்திரிச்சு 100 ml குடிங்க. குட் கொலஸ்ட்ரால் கூட அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இது ஈக்குவலா கூட இல்ல. குட் கொலஸ்ட்ரால் கம்மியாயிருச்சு, பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாயிட்டு. இங்க தம்பி உங்கள மாதிரி சீன் நிறைய பார்த்து வெளியே போங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்ன கடைசியில என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சூப்பரா இருந்துச்சுண்ணா. உங்க வீடியோ வந்து யூடியூப்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தெரிஞ்சு விட ஓடிடுறா. என்ன அது கரையில ஆமா அடிச்சுட்டு வந்து பார்த்து என்ன சொல்ல என்ன பண்றா? யாரு திவா இருக்கா? சொக்கம் சொல்லது வேஷம் போட்டுவாங்க உங்களுக்கு. அப்பதானா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தமிழனுக்கு ஒரே குச்சியாவது இல்ல. ஒரு 10 நிமிஷம் டைம். சிவா டைம்னா சிவா அங்கே பாருங்க பிரியாணி பண்ணாருங்களா 25 தின்னுட்டு எல்லாம் போறாரு. 10 நிமிஷம் அங்க ஒரு ஜீவன் ஒண்ணு படுத்து எடுக்க பாருங்க எப்படி இருக்கு. அது புல் போதையில இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டேன். 12:30 போங்களா? அதுதான் தம்பி வேணுங்கிறது. இந்த 12:30 போனாங்க வாசையா கெடுக்கணும். வாங்க கிளம்பலாம். அப்புறம் டைம் ஆயிடுச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பீச்சுக்கு போறோம். காரைக்கால் பீச்சை சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்படி வாடா உள்ள வாங்க. அப்படியா விடு போடுறது. நீ ஸ்டார்ட் பண்ணி பாரு. பண்ணி பார்த்துட்டியா? இப்ப தள்ளிங்களா?
ஓ சாரி. ஓ கடல் மாதா, இந்த அபலையை ஏத்துக்க. வந்துட்டீங்களா? அலங்கார பந்தலிலே அலங்கார வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெயில் மண்டையை பொழக்குது. ஓரமாக தான் தண்ணி போய் காய்ச்சி போனோம். எல்லாம் வெயில் பிச்சை எடுக்குது, ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் நடந்து வந்தாச்சு. இப்படியா ஸ்டாரி ஸ்டாரி இப்படியா போக போக வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ரைடு போய் பாருங்களா? இன்ஜின் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன திணறு வண்டி. இன்ஜினுக்கு ஆயில் போடு, ஆயில் போடு. ஆயில் போனால் இன்ஜின் கையை விட்டுறாத வாங்கலாம். கிளம்பிடு கிளம்பிடு கிளம்பிடு. அந்த வண்டி யாருக்கும் வேணும்னா சொல்லுங்க. இந்த மாதிரி வண்டி யாரும் ரெடி பண்ண பண்ணிங்க. இன்னும் வந்து என் வண்டிக்கு என் வண்டி விற்க பார்க்குறீங்க? நான் குழந்தை வண்டி ஜூஸ் குடிக்க வந்தீங்களா? ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு போங்க. தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காதீங்க. ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா, ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சின்ன பையன் வளர பையன் குடிக்க விளாண்டேன். டென்ஷன் பண்ணாத. அதோட சின்ன பையன் நீங்கள் பசிதான் மாட்டேன். அடுத்து பெரிய பையன் தான். நீங்கள் தான் இருக்கிறதுல குழந்தை. என்ன இங்கே மம்மியா அடிச்சு அதில் என்ன என்ன பழக்கம்? அம்மா நம்ம ஊரில் மாதிரிலாம் சேர்த்துலாம் ஊற்றி தர மாட்டாங்க. அந்த நினைப்பில் பையன் சேர்த்து நட்டிங் போட்டாலும் ஒரே கல்ப்பு தான், கோட்டர் போட்டாலும் ஒரே கல்ப்பு தான். என்ன ஒரு எங்களுக்கே தெரியலங்க. ரோடு சரியில்லை, லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓட்டு மட்டும் கேட்க வந்துடுவானுங்க. நீங்கள் தான் பார்த்து வந்துருக்கோம். போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.